என் பங்காளி வடிவேலு ஒரு நாள் மதுரையிலிருந்து, பங்காளி செல்லக்குட்டி என்னடி பண்ணுற, வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை நானும் என் பங்காளியும் பேசிட்டு இருந்ததை, அது இல்லடி செல்லக்குட்டியே, நாங்கள் அப்படி தான் பேசிக்கிறோம். நம்ம சொந்த ஒரு கருப்பாய் உருணியில் 15,000 பேர் வட இந்தியா இருக்கான். 15,000 பேர் ஒரு சின்ன ஊரில் இருக்காண்டி. என்ன பண்ணுறாங்கன்ற நம்ம ஆளுகளை காய்கறி விற்கிறவங்களாம் வடநாட்டுக்காரன் வந்தோடனே வியாபாரம் நல்லா இருக்குன்றாடி. என்ன பண்ணுறது, எனக்கே தூக்க வரல இவங்களை பார்த்துட்டு. நீ எப்படி தூங்குறான்னு. நான் எங்கே தூங்குனேன் பாரு, நேரத்தை கூப்பிட முடிச்சுட்டு தானே இருக்கேன். புரியல, எங்கே பார்த்தாலும் வட இந்தியன்னா இருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்கெல்லாம் கூடி பேசும்போது, என்னடா எங்கே பார்த்தாலும் இந்த தமிழ் பேசுங்க அங்கங்கே திர்றாங்கடா. அவன் இந்த தம்பி கோபி, அவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குறும்படம் மாதிரி ஒன்று எடுத்து விட்டுருக்காங்க. தொடர் வண்டியில் இருந்த மாதிரி மேலே படுத்து கிடப்பான். கீழே, யாரா நீங்கள், அங்கே நார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேலை, எவ்வளோடா, நாங்கள் 300 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன். நான் நீ எவ்வளோ, நீ 1000, நான் 300 ரூபாய்க்கு வேலை செய்வேன். நாளைக்கு என் சித்தப்பா வர்றாரு, அவர் 500 ரூபாய்க்கு வேலை செய்வார். நாளைக்கே எங்கள் தம்பி வரான், அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை செய்வான். இப்போ விழிப்புணர்வு படங்கள் வருது. நம்ம ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ வட இந்தியா வந்து தான் நாம் தமிழர் கட்சியை வேகமாக வளர்க்குறான். இருந்து கோயில் இருந்து இது சாமி கும்பிடலாமா, இது நம்ம படித்தவன் செய்கிறதா, அறிவிருக்கிறவன் செய்கிறதான்னு இவன் அப்படியே வைக்கப்பட்டு வெளியில் வந்துட்டான். செதறி ஓட வரனால என்பார். ஒரு நாள் எல்லா பயிலையும் பார்த்துட்டு இருங்க. முதல்வர் ஒரு நாள் நம்ம பேச்சை கேட்டு தம்பி எழுதுறாங்க. ராத்திரி பூரா எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டு காலையில் வந்து பேசிட்டு, தீரத்தில் கட்ட பொம்மை சூரத்தில் உமா தோற ரோசத்தில் நீ ஒரு தேசிங்கு ராசா பாட்டு அப்படியே மயங்கிட்டான். ஏன்டா வீரத்தில் சூரத்தில் ரோசத்துலங்கிற 3 பேருமே தமிழன் இல்லையடா. பாராளுமன்றத்தில் போய் உங்கள் குரல் இந்திய பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், யாரோடவாத கூட்டணி சேரணும். நீங்கள் என்னைய ஒழிக்க பார்க்குறீங்களா இல்லை என் குரல் பெருங்கனவே. இந்த சுடுகாடுன்னா கோச்சுக்குறாங்க. இலக்கிய பிழை, இலக்கண பிழை, அதெல்லாம் இந்த திராவிட இடுகாடை தகர்க்கணும். அதுதான் எனக்கு பெரிய கனவு. சசிவர்ணம்னு அம்மா சசி வந்தாங்க அரசியலுக்கு, வரக்கூடாதுன்னு. ஏப்பா நீ தானேப்பா ரொம்ப நாளாக சசிவர்ணம்னு சொல்லிட்டு இருந்த. அவங்க வந்தவொன்னா வரக்கூடாதா, அண்ணோன்னுட்டேன். நாம் தமிழ்நாடு நாள் கொண்டாடுவதாலேயே நவம்பர் 1 அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை, முதல்ல எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளை நாம் எழுச்சியாக கொண்டாட வேண்டும் பேசுனது அவர் தான். திருப்பி நாம கொண்டாட ஆரம்பித்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரோ அந்த நாள் தான் தமிழ்நாடு நாள். அப்போ நமக்கு என்ன தோணுது, ஐயா நீங்கள் பிறந்த நாள்னு கொண்டாடுவீங்களா, உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீங்களான்னா பதில் இல்லை. அதனால அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள். அது தை 1 தமிழர் புத்தாண்டு. சித்திரை இருக்கட்டும், அது சித்திரை திருநாள், அதையும் கொண்டாடுறோம். எங்களுக்கு பண்டிகைக்கு பஞ்சமா, கொண்டாடிட்டு போ, அவ்வளோதானே. அதில் இந்த நாளை சுரமம் தமிழ் மீட்சியில், அப்புறம் அதை கூட சொல்லேன்னா எப்படி இருக்குது. இந்த 16ஆம் தேதியை நம்ம யாரும் நம்ம பாட்டனார் வள்ளுவ பிறந்தகைக்கு நம்ம பிரசவம் யாரும் பார்த்தவில்லை. இங்கே ஒரு கணக்கில் இது வள்ளுவர் நாள் அப்படின்னு வச்சு கொண்டாடுறோம், அவ்வளோதான். நமக்கு சொல்லும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் அப்படின்னா, நீங்கள் யாரும் எங்கள் பாட்டனாருக்கு பிரசவம் பற்றியில் அவங்க அம்மாவுக்குன்னா இல்லை, ஒரு கணக்கு. 1330 குரல், ஏன் 5000 குரல் கூட எழுதியிருக்கலாம். அது கரையான் தின்றுருக்கலாம், அது இவங்க இந்த போகியில் கொளுத்துறாங்களே அப்படி கொளுத்திருக்கலாம். எங்கள் ஐயா சேமிக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு ஓலைச்சுவடி சும்மா சேமிக்கிற ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுவும் இந்த எல்லிஸ் இருந்ததுனால தப்பிச்சிச்சு, எல்லாம் எரிஞ்சு போயிருக்கோம். நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர், அவருடைய தாத்தா கந்தப்பனார் எல்லிசிட்ட சமயக்காரராக இருக்காரு. அவர் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கும்போது இது ஒரு மாதிரி இருக்கு இந்த ஓலைச்சுவடின்னு எல்லிஸ்ட்டை கொடுக்க, அவர் அடப்பாவின் அவன் படித்து நமக்கு காப்பாற்றி கொடுத்தான். இல்லைன்னா அதுவும் முடிஞ்சிருக்கும். அவங்க எப்படி கற்பிக்கிறாங்க பாருங்க, எப்படி யதார்த்தத்தை பாருங்க. இந்த சுவடி ஆணியில் எழுதப்படுது, ஓலைச்சுவடியில்.
அப்படியே பெட்டிகளை வச்சு நீங்க பாதுகாத்தா கூட 300 ஆண்டுகளுக்கு மேல அது இருக்காது, அதன் வாழ்நாள் அப்படின்னு நொறுங்கி விழுந்துருன்றான். ஆனால் இவ்வளவு ஆண்டுகளாக நமக்கு அதை மொழிபெயர்த்து எழுதி 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 நகர்த்தி கொண்டாந்துருக்கான் பாரு. ஒவ்வொருத்தரும் நம் போற்றுதற்குரிய முன்னவர்கள் தான். அந்த வள்ளுவர்னால நம்ம தமிழ்நாள உலக பொதுமறை தந்த பெருமகன் நம்முடைய மூதாதை வள்ளுவர் பெருமகனார், அவருடைய நாளை கொண்டாடணும்னு நினைச்சோம். முதலாக இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தவென்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகூவலுக்கேற்ப வந்து முதலாக மொழி போர்க்களத்தில் இன்னுயிரை இந்த வீர மறவன் நம்முடைய தாத்தா நடராசனார் அவர். ஆனால் இவங்க சொல்லும்போது தாளமுத்து நடராஜன் சொல்றோம். முதல்ல உயிர் நீத்தவர் நடராஜன் தான். நடராஜன் தாளமுத்துன்னு வேணா சொல்லலாம். அதனால அவருடைய நினைவு நேற்று, அது பொங்கல் நாள் ஆயிடுச்சு, அதனால அதை செய்ய முடியல. பொங்கல் ஒரு நாள் 14ஆம் தேதி வருது, ஒரு நாள் 15ஆம் தேதி வருது இந்த ஆண்டு. இப்போ அந்த நாளை இந்த நாளை ஒட்டி தமிழ்நாள் என்று கொண்டாடணும்னு முடிவெடுத்தோம். மொழிப்போர் ஆவணத்தில் அந்த காணொலியில் வரும்போது கூட 500 ஆண்டுகளை கூட தொடல இந்தி மொழி. முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளும்போது அவர்களுடைய பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருக்கு. அந்த மொழியை கற்றால் இப்போ எப்படி ஆங்கிலம் கற்றால் வேலை கிடைக்கும், இந்தி கற்றால் ஒரு 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 இது இருக்கு பாருங்க, என்ன ஓட்டம். அது மாதிரி முகலாயர்களுடைய பாரசீக மொழியை கற்றால் அங்கே அரசு வேலை கிடைக்கும், வாழலாம், நல்லா நிம்மதியாக வாழலாம்னு பாரசீக மொழியை கற்க போகிறான். பாரசீக மொழியோடு இந்த சமஸ்கிருத மொழி கலந்து பிறந்த மொழிதான் உருது. உருதுக்கும் பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மூத்த மொழி தமிழ். அதை நாம பேசினா அவர் பெருமையா பேசுறாரு, அவரு தமிழர் அதனால பேசுறாரு. நாட்டின் பிரதமரே பேசுறாரு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம்ங்கிறார். உலகின் மூத்த மொழி தமிழ், எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி பதிவு செய்கிறார். அவர் பதிவு செய்யறதுல நம்ம மயங்குற ஆள் நம்மல்ல. அது கோழிக்கு தமிழ்ச்சங்கம், காசியில தமிழ்ச்சங்கம் நடத்துறது, அதெல்லாம் தமிழ் சங்கமம் நடத்துறது, அது எதுக்கு தெரியுமில்ல? கோழிக்கு இறை போடுறதா? கோழிக்கு இறை எப்படி போடுறது? பேக் 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 பேக்னு அவன் மொழியிலேயே பேசி போடுறது. அதே நம்ம மொழியில பேசுறான், நம்மால் நினைச்சு கொஞ்ச நேரம் சட்டியில வந்துடும். நம்மளை அறுக்க போறான்னு அதுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் நம்மளை அறுக்க போறான்னு. அதனால நாம எச்சரிக்கையா இருக்கும். அதனால் இந்த நாளை தேர்வு செய்து நாங்கள் தமிழ்நாள் என்று கொண்டாடுறோம். மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர். மற்றவர்களுக்கு ஒரு தொடர்பு சாதனம், தொடர்பு கருவி, இப்படிலாம் பேசுவாங்க. நமக்கு தமிழ் உயிர். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுகிறது. ஆனால் என் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. அதால் இறைமொழி. மையா மாசோட சொல்ற டிவைன் லாங்குவேஜ், இறைமொழி. மணிநெற்றி உமிழ் சங்கன் தளர்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவனே தந்த தமிழ்றான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அந்த பாவை எழுதிட்டு, அந்த செய்யுள் எழுதிட்டு கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. அது இன்னைக்கு தமிழே பாடமா இல்லை, அதனால நீங்க படிக்க வாய்ப்பு இல்லை. அப்ப சிறப்பு தமிழ்னா ஒன்று இருக்குது, அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ்னு ஒன்று இருந்தது. அதுல இதெல்லாம் வரும், இந்த செய்யுள்லாம். அப்ப அந்த இறையனார் எழுதின பாட்டுல நக்கீரன் குற்றம் கண்டுபிடிச்சிடுறாரு. அவரே வந்துடுறாரு, சிவனே வந்துடுறாரு. நெற்றிக்கண்ணை நீ திறப்பினும் குற்றம் குற்றம் என்றான். அது நக்கீரனின் தமிழ். அது அவனுக்கு எவ்வளவு துணிவு இருக்கும் பாரு. இறைவனே இருந்தால் தவறான்ட்டான். அதை எரிச்சு பொசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் பொத்தாமரை குளத்திலிருந்து எந்திரிச்சு நக்கீரவா அப்படின்னு. அவன் பாண்டியன் பதறிட்டான். பரம்பொருளே இறைவா பொறுத்தரலும் அந்த பிள்ளை அப்படின்னு மன்னிச்சு வெளியில விடான். நக்கீர எந்திரிச்சு வந்தோன்னா நம்மால, நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம்னா பாருங்க, இறை தமிழோட விளையாடுது. அங்க ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் ஒரு பையன்.
அங்கே ஒரு கிளவி வரா, எங்கள் கிளவி அறிவு மூதாட்டி அவ்வை. அப்படியே ஒரு பழைய துணியை கட்டி முட்டை கட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே பார்க்குறா. அப்பா வெயில்ல, என்ன பாட்டி தாகமாக இருக்கா, நாவற்பழம் உலுக்கி போடவா? சரி போடுப்பான்னு போய் ஏறிட்டு, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். பழத்தில் கூடப்பா சுட்டது சுடாது இருக்கு பாறேன்னு போய் உலுக்கி விடுறான். சத்துன்னு தரையில் விழுந்துருது, மண் ஒட்டிடுது கனிஞ்ச பழம்ல. எடுத்து பூன் ஊதுறா. என்ன பாட்டி பழம் சூடாக இருக்கு போல் இருக்கேன்ட்டான். இவன் நினச்சிக்கிட்டுக்கா நம்ம பெரிய அறிவு, நம்ம பெரிய கொம்பு அப்படின்னு இவன் நினச்சிருக்கா. என்ற ஒரே நொடியில் அவளுடைய அகந்தை தளர்ந்து விழுந்துருது. யாரப்பா நீ? எனக்கு தெரியல, அவை எனக்கு தெரியல. நல்லா பாரு, நான் அங்கே போய் நிற்கிறான் நம்மால் முருகன். அப்போ என்னங்க என்னை 1 2 வரிசைப்படுத்தி பாடு அப்படின்னு, ஒன்றானவன் அப்படின்னு பாடுறா கிழவி. அவையே போயிட்டு வரேன், உன் தமிழ் அள்ளி பருகவே என் வந்தோங்கிறான். அவையா இறை தமிழை அள்ளி பருகு வந்தேன்றான். அப்பரடிகளாரும் ஞானசம்பந்தரும் கோயில் திறக்காம பூட்டி கிடக்கு. அப்பரடிகளார் நாவுக்கரசர் பாடி திறக்கலாம், பாடி திறக்கிறாரு. பாடி 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 கதவை திறந்துடுறாரு. மறுபடியும் ஞானசம்பந்தர் பாடுறாரு, பட்டுன்னு கதவை சாத்திடுது. இவர் அப்பரடிகளார் அப்படியே பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, ஏனே நீங்க பாடினவொன்னே உடனே மூடிருச்சே, நான் அந்த கதவை திறக்க எத்தனை பாட்டை பாட வேண்டியது இருந்ததுன்னு. ஐயோ என்ன நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்பரடிகளாரே, உங்க பாட்டுல மயங்கி திளைச்சு அப்படியே இருந்துட்டான். அவன் திறக்கிறதுக்கு மறந்துட்டான். என் பாட்டு சைக்க முடியல, பட்டுன்னு மூடிட்டான்ட்டு. அப்படி என் பாட்டு போதும் திகட்டிடுச்சு, டக்குன்னு மூடிட்டான். உங்க பாட்டு திகட்டல, அதனால இறைவன் லைச்சு போய் எப்படியே கிறங்கி போய் கேட்டு இருந்துட்டான். எப்படிலாம் நீங்க நேற்று வந்துட்டு எங்க முன்னோர்கள் செய்த பிள்ளை, எங்க பாட்டை ஊரா போய் கொடியை நட்டுருந்தான், எங்களை குடியேத்தான் விட்டு போயிட்டான். ஐயா அரசு பாண்டியரசு மேரியர் ஆண்டா, அது ஆண்டா இது ஆண்டா. எங்களுக்கு சொந்தமாக அறக்கிற வேண்டிய இடம் கிடையாது. நாங்க பேசித்தாருங்க, கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி கொண்டோமான்னா கிடையாது. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், ஆகா கொடியை நட்டான். இப்ப குடியிருக்க இடம் இல்லை. இப்ப படையெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் வட இந்திய. இதுக்கு அருவா கம்பு பீரங்கி துப்பாக்கிலாம் தேவையில்லை ராஜா, ஒத்த ஓட்டு வச்சிருவான், வேட்டு கதையை முடிச்சு விட்டுருவான். கதையை முடிச்சு விட்டுருவான். நாடற்றவர்களாக நம்மை ஆக்கி விடுவார், நிலமற்ற அடிமைகளாக ஆகிவிடுவோம். அது கண்ணு முன்னாடி தெரியுது. ஈழத்தில் என்ன நடந்ததோ இங்க நடக்க போகுது, அது தெரியுது. ஆனால் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழல். மொழி என்பதை முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்து விட்டு போன உயிர் உடைமைங்கிறான். உயிர் சொத்துறாது. எல்லாருக்கும் மொழிப்பட்டு இருக்கு. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முழங்கினான் முகமது தர்வீஸ். அவனுக்கு அவன் மொழி பற்று. நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன். அவ்வாறு மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து. நமக்கு இந்த பாருங்க, பாவலர்கள்லாம் பேசி போட்டிருக்க தமிழ் உணர்வூட்ட எழுதின எழுத்துக்களை படிக்கல. படிச்சா தானே சொல்றாங்க பாருங்க ஐயா குழந்தை வேலனார். வரலாறு தெரியணும். தன் இன வரலாறை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் ஓசிமின். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இது புரட்சியாளர் லெனின். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும். ஹிட்லர் என்னை உருவாக்கியதே என் நாட்டு வரலாறு தாங்கிறான். வரலாறுங்கிறது என்ன சொல்லல, தலையில கிரீடம் சுமக்கிறது இல்ல, அது பழம்பெருமை பேசிக்கிறதுங்கிறது என்ன, படிப்பினை. ஐயா காப்பா அரவாணன் நமக்கு என்ன சொல்றாரு, பழம்பெருமையே பேசிருப்பாங்க தமிழன்னு நம்மளை திராவிடன் குறை சொல்லுவான். இவங்க எல்லாம் குறை சொல்லுவாங்க.
நாம் பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள என்பதை கவனத்தில். அது வரலாறு. தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வது வரலாறுங்கிறான். இந்த போர்ல எந்த இடத்துல நம்ம வெட்டு வாங்கணும், அவன் அப்படி வரும்போது நம்ம அப்படி விலகாம விட்டோம், வெட்டிட்டான். இந்த தழும்பை தடவும் போது அது வந்து வந்து போகணும். அப்ப அடுத்த தடவை அதே வாள் வரும்போது கவனமா, அதுதான் தவறுகளை திருத்துவது. வரலாறு தான் வழிகாட்டும். அதுதான் நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டுங்கிறார். வரலாறு தான் வழிகாட்டும். முன்னாடி போறவனுக்கு தெரியும், இந்த இடத்துல மேடு இருக்கு ஏறி வா, இந்த இடத்துல பள்ள இருக்கு தாண்டி வா, அதான் வழிகாட்டுதல். நான் எப்போது வாழ்ந்தேன், எங்கு வாழ்ந்தேன், எங்கு வீழ்ந்தேன் என்பதை வாசித்து நேசித்து புரிந்து கொள்ளாமல் ஒரு இனம் வாழ முடியாது. கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து பார்ப்பது என்பதே எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு கொடுமை என்னன்னா, இப்பத்தான் வரலாற்று ஆய்வறிஞர்கள் குறிப்புலாம் எடுத்துக்கொண்டு வராங்க. நமக்கு வரலாறே இல்லை, இருந்தது இலக்கிய சான்று தான். பாண்டிய நெடுஞ்செழியன் ஆண்டான் அப்படின்னு ஒரு சிலப்பதிகாரம் வரும்போது இலக்கிய சான்று. அங்கே கல்லணை இல்லைன்னா அவன் எவனும் தெரியாது, பெருவுடையார் கோயில் இல்லைன்னா சோழன் யாருன்னே தெரியாது, மூடியிருப்பான். நமக்கு கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, அது வரலாற்று பேராவணம். அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே 18ஆம் நூற்றாண்டு அந்த கோயில் கல்வெட்டுல இருக்கிறது பாருங்க, அந்த குறிப்பை பாருங்க. ஏன்னா அந்த கோயில் சுவரும் மதில் சுவர் எல்லாம் கல்வெட்டு தான். இவன் அங்கிருந்து கோயில் இருந்து சாமி கும்பிடலாமா, இது படிச்சவன் செய்யறதா, அறிவு இருக்கிறவன் செய்யறதான்னு இவன் அப்படியே வைக்கப்பட்டு வெளியில் வந்துட்டான். வரலாற்றுல இருந்து வெளியில் வந்துட்டான். இவன் வெளியில வந்துட்டு அவன் உள்ள போயிட்டான். இவன் இறை, இவன் மொழிகள் வழிபடுவது போய் அவன் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒன்றும் புரியல. ஒரு உண்மையை தமிழர்கள் உளமாற ஒத்துக்கணும். நம் தாய்மொழியை சேர்ந்து அழிந்து விட்டது, செத்து போச்சு. அதை மீட்சி உருவாக்கணும், மீட்டு உருவாக்கம் செய்யணும். அதுக்கு தான் இந்த மீட்சி. தமிழை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு விட்டுச்சு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை, மணக்க வரும் தென்றலில் குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு பாடி பாவேந்தன் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இல்லை, திராவிடர்கள் ஆட்சியில சும்மா வெற்று கூச்சல், வெற்று முழக்கம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இப்ப இப்படி வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் அப்படி மாத்திட்டாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்க இருக்குது தமிழ்? எங்க இருக்குது? செதறி ஓட விடனால என்பாரு ஒரு நாள் எல்லா பயிலையும் பார்த்து நீ எந்த வணிக நிறுவனத்துல இங்க எடுத்து போட்டாங்கல்ல தம்பிகள், இந்த மாவட்டத்துக்கு மாத்தினாரு, இந்த மாவட்டத்துக்கு மாத்தினாரு, இந்த மாவட்டத்துக்கு வேலைக்கு பணிக்கு மாற்றி போட்டாங்க பூரா பாருங்க. இந்த எல்லா இடத்துலயும் இருக்கு பெயர் பலகையில். இப்ப வெளியில நீங்க போகும்போது அந்த வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையை பாருங்க, ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. போனா போதுன்னு கீழே தமிழ், தமிழ்ல எழுத்து உச்சரிப்பு ஆங்கிலம். எந்த கடையா இருந்தாலும் பாத்துக்க நீ அப்படிதான் எழுதி வைப்பான், அப்படிதான் எழுதி வைப்பான். பளிச்சுன்னு உங்களுக்கு புரிய சொல்றேன்னா, இப்ப தேநீர் விடுதி, தேநீர் கடை அப்படின்னு வச்சு கீழே டீ ஸ்டால் அப்படின்னா பரவாயில்ல, டீ ஸ்டால் அப்படின்னு போட்டுருவான் பெருசா இங்கிலீஷ்ல. கீழே டீ, டீ தமிழ், டீ இஸ் ஸ்டால். அது அப்படி உச்சரிப்பு, எழுத்து தமிழ், உச்சரிப்பு இங்கிலீஷ், ஆங்கிலம். அதை தான் தமிங்கிலங்கிறோம், தங்கிலீஷுங்கிறோம். ஒரு மொழி இங்க பாருங்க சிதைந்து அழியும். நம்மாலே சொல்றாரு பாருங்க, முதல்வர் ஒரு நாள் நம்ம பேச்சை கேட்டு கேட்டு தம்பி எழுதுறாங்க, ராத்திரி பூரா எங்க அண்ணன் பேச்சை கேட்டு காலையில வந்து பேசிட்டு பல வருஷம் பல ஆண்டுகளா பேசிருக்கோம். மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழியும், ஒரு இனம் அழியும்.
இது உலகெங்கும் இருக்கிற வரலாறு. அதான உண்மை. அதுல ரொம்ப இது இருக்கு. நீங்க ஒளி வடிவம் வந்து இப்ப எழுத்து வடிவம் மாறலாம். இப்ப பாருங்க, பெருவிழா அது ஒரு எழுத்தா இருக்கு, இது ஒரு எழுத்தா இருக்கு, இங்க இருக்கிறது ஒரு எழுத்தா இருக்கு. வரி வடிவம் மாறலாம், ஒளி வடிவம் மாறவே கூடாது. மாறவே கூடாது. என் கையெழுத்தும் உங்க கையெழுத்து வெவ்வேறையா இருக்கும். கல்வெட்டுல இருக்கிற எழுத்து அப்ப இருக்கு, ஆனா மாறி இருக்குது. எழுத்து வடிவம் மாறலாம், வரி வடிவம். ஒளி வடிவம் மாறக்கூடாது. கணேசு அப்படி கூட, கணேசன் அப்படி இன்னும் இருக்கணும். எவனுமே தாய்மொழியில பேர் தாங்க தயாரா இல்ல, தாய்மொழியை பேச தயாரா இல்ல. ஐயா சொல்ற மாதிரி ஜஷ்டி, விபூதி, சதுர்த்தி என்னத்தையாவது பேசிட்டு அலைகிறது. சரஸ்வதி, லட்சுமி, அது ஈழத்துல என் தலைவன் வந்தான், மலைமகள், அலைமகன், அப்படி பேரை வச்சார். அப்படி ஏன்னா அவனுக்கு நோக்கம் இருந்தது. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற பெருங்கனவு அவர்கள் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு நொடி வேலை. இவ்வளவு ஆழம் அடிச்சு இப்பதான் அரசு பணிக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கன்னடெல்லாம் சட்டம் போட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. கர்நாடகாவில் வந்தேன் போனவெல்லாம் நமக்கு பாடம் எடுக்கிறேன். திருக்குறள் ஆன்மீக நூலுங்கிறேன். திருவள்ளூருக்கு பூநூலை போட்டிருந்தாங்க. எங்கால ஒருத்தர் வந்தாரு, கிருஷ்ண பறையனார்னு. வள்ளுவ பறையனார்னு சூரிட்டி ஓட்டினார், கழட்டிட்டாங்க. அது முதல் குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் குறள். உலகில் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல உலகம் தோன்றியது, தொடங்கியது சூரியனில் இருந்து. அதாவது அகரம், ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு பொருள். பரிமேலழகர் முதல் நூற்றாண்டுல நம்ம பாட்டனார் எழுதுனதா சொல்றாங்க. 17ஆம் நூற்றாண்டுல இவர் வந்து பரிமேலழகர் எழுதுறாரு. எழுதினவர் பிராமணர், பொழிப்புரை. எப்படி எழுதுறாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், ஆதி ஆதி பரச்சி, பகவான் பிராமணர், 2 பேருக்கும் பிறந்ததனால் வள்ளுவர் எங்காலு. அந்த ஒரு அறிஞனை, தமிழ் சான்றோனை வந்து தமிழனுக்கு எப்படி விட்டு கொடுக்கறது? போடுறா பூநூலை எங்காலுன்னு. ரொம்ப நாளா அந்த வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு சூரிட்டி தான், வள்ளுவ பறையனார்னு போட்டாரு, கதை முடிஞ்சு, அதோட போயிட்டார். ஐயோ கொடுமை எல்லாம் தலையில. முதல்ல ஒரு இறையை கை வச்சான், சிவனை ருத்ரன் ஆகினான், முருகனை சுப்பிரமணிய சாமி ஆகினான், சூ எடுத்துன்னா பிராமண சாமியா வந்துடும், பிராமணிய சாமி. அப்படியே ஆக்கி கொண்டு வந்து வந்து கடைசி என்ன கதை ஒவ்வொன்றா எடுத்துட்டு போனான். கொற்றவைய பார்வதி ஆகினா எல்லாம் போயிடுச்சு. கடைசிக்கு உன் கண்ணு முன்னாடி வள்ளுவர் வந்து கை வைக்கிறான். எங்க ஆளு காவிய போத்துறான். இது கேட்கிறானே, ராஜராஜ சோழன் இந்து இல்லாம யாருங்க? இங்க வாடா. அப்ப இந்தியாவும் இல்லை, இந்துங்கிற மதம் இல்லடா, ஏன்டா அப்படி உலக தள்ளுறிய? திடீர்னு ஒருத்தன் வந்து தமிழகம்னு சொல்லணும், நீ உன் வீட்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டு இரு. என்ன செய்யணும்னு தெரியல பாவம். யாரெல்லாம் நமக்கு அடையாளம், யாரெல்லாம் நமக்கு பேர் வைக்கிறது? நான் யாருன்னு நான் தான் சொல்லுவேன், எவனும் சொல்லக்கூடாது. நீ யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு யாரும் சொல்லக்கூடாது. தண்டமில் வேலி, தண்டமில் வேலி தமிழ் நாட்டகம் அப்படின்னு பரிபாடல் பாடுது. இது பரிபாடல் பாடப்பட்ட காலத்துல இந்தியான்னு ஒரு நிலப்பரப்பே கிடையாது, நாடே கிடையாது, பேரே கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஏது தமிழ் நாட்டகம் அப்படின்னு சொல்லுது? அதுக்கு என்ன பேர் சொல்லுது பாரு, என்ன பொருள் சொல்லுது பாருங்க. தமிழை எது வேலியாக கொண்டிருப்பது எதுவோ அது தமிழ்நாடு என்று சொல்லுது. மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு எழுதுறான். மண்குளவு தமிழ்நாடு காண்பதற்கு மனங்கொண்டார். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல இது வருது. அன்னைக்கு இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சா? பல பாளையங்கள் சிறு குறு மன்னர்களால ஆளப்பட்டது, பல மாகாணங்களா ஆளப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்து முகலாயம் கொஞ்சம் கட்டி அமைச்சான்,
அதுக்கு பிறகு வெள்ளைக்காரன் வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்தான். அவன் இந்த குறுநிலம் பெரு மன்னர்களை எல்லாம் வீழ்த்தி நம்முடைய பாட்டனை உங்களுக்கே தெரியும், நம்ம பாட்டி வேலுநாச்சியார்லேருந்து மருதுபாண்டியிலேருந்து புலித்தேவன்லேருந்து அழகுமுத்துக்கொண்டு எல்லாரையும் வீழ்த்தி தோக்கடிச்சு இந்த நிலப்பரப்பெல்லாம் ஒன்னா கட்டுனான். அவன் வச்சான் அதுக்கு பேர் இந்தியான்னு. அதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அழகா சொல்றார், வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பேர் வச்சுட்டு போனா இவன் அப்பே முறை கொண்டாடிட்டு இருக்கான்ட்டு. பல துணிகள் இருக்கும்ல, பல துணிகள், இங்கன பச்சை, இங்கன மஞ்சள், இங்கன சிவப்பு, இங்கன சட்டை தச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி பல துணிகளால் தைக்கப்பட்ட சட்டைங்கிறது. அது அது திடீர்னு வேணா வந்துட்டு நாங்கள் தமிழகம்னு சொல்லணும்னா இவங்க நம்மளுக்கு திடீர்னு தமிழ்நாடு ஐயா மாசம் திடீர்னு பற்று வந்துடுது. பற்று வந்து அது எப்படி தமிழ்நாடுன்னு சொல்லலாம். இவரே கடிதத்தாளில் தமிழக முதலமைச்சர் தான் கையெழுத்துறாரு. இவங்க அடிச்ச சூரட்டி புறம் தமிழகம் தான் இருக்குது. நமக்காக வேகமா முந்திக்கிட்டு குரல் தமிழ்நாடுன்னு அவன் பேசிடுவான், நம்ம பேசிடுவோம் அதுக்கு முன்னாடி. அப்படி தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றம் நடத்துறது திராவிட திருநாள். அதுக்கு தலைமையார் தமிழர் தலைவர். என் பங்காளி தான் அந்த காவலன் படத்தில் சொல்லுவார், பாரதி ராசாவா பாரதியாரா, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கன்ஃபியூஸ் ஆயிட்டு இமிழ்கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஏற்பாராயின், ஏற்பவர் இது நீ கருதி ஏற்பாராயின் என்ன சொல்றது பாருங்க, முதுநீர் உலகம் முழுமையும் இல்லை, இதை நீ ஏற்கலைன்னா முதுநீர் உலகம் முழுமையும் இல்லைன்னு சிலப்பதிகாரம் பாடுது. சிலப்பதிகாரம் பாடப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு என்று எங்க சொல்லிருக்குன்னா தமிழ்நாடு சிலப்பதிகாரத்திற்கு அன்னைக்கு இந்தியாங்கிற நாடுன்னு தான் சொல்லு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பெரிய பெரிய அறிஞர் திடீர்னு எல்முருகன் வந்து எங்க சங்க இலக்கியத்தெல்லாம் தமிழ்நாடுன்னு பேர் இருக்குது. என்னப்பா சங்க இலக்கியத்தை கரைச்சி குடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இது பத்தாதுன்னு எங்க அம்மா தமிழிசை பேர் பாருங்க, அவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர் நாவுக்கரசர் அவருடைய மகள், ஐயா குமரி ஆனந்தனுடைய மகள். அது தமிழ்நாடுலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது காமராஜர் இதாக பண்ணி அப்புறம் வந்து அண்ணாதுரையால் வைக்கப்பட்டது, அதுதான் வரலாறுன்னு இவ்வளோதான் இவங்க புரிஞ்சுக்கிட்டது. எனக்கு நாடுலாம் ரொம்ப சின்னது, எங்கள் ஐயா சொல்றாருல்ல அகம்னா சின்னது, இது நாடு இல்லை எனக்கு உலகு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகன்னு பாடுது தொல்காப்பியம். அது நீங்க இந்த திருப்பதியை நினைச்சுக்க கூடாது. வட வேங்கடம், வட என்றால் இடம், வேங்கென்றால் வெப்பம். வட வேங்கடம்னா தக்கான பீடம் தாண்டி சொல்லுது. இமயத்துல கொடிய நட்டா நம்ம பாட்டேன்னா அப்ப இமய வரை பரவி வாழ்ந்திருக்கான்ல தமிழன். அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசனத்தை ஏற்பார்களாம், ஆனால் அவர் சொன்ன கருத்தை ஏற்க மாட்டார்கள். பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்று ஒவ்வொரு தமிழனும் முழக்கமிடணும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, எம்மின பகைவர் ஓடு, தான் நம்ம முழக்கமா இருக்கணும். அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம கண்டுக்காம போய் அதே வர்றேன் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லு. அப்படிதான் தேசிங்கராஜா கோட்டைங்கிற அந்த 300 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க நம்ம பாட்டன்கள். கிருஷ்ணகோன் ஆண்டு, அவன் மகன் கோனேரிக்கோன், அதனால கிருஷ்ணகிரி. அப்புறம் கோனேரிக்கோன் ஆண்டு, அந்த கோனேரிக்கோன் கோட்டை தான் அது கோட்டை. அதை வந்து குப்பத்துக்கு பேர் கோனேரி குப்பம்னு வச்சுட்டு கோட்டைக்கு பேர் தேசிங்கராஜா கோட்டைன்னு வச்சு போயிட்டான். இவன் பாருங்களேன், வீரத்துல கட்ட பொம்மை சூரத்துல உமத்தொர ரோசத்துல நீ ஒரு தேசிங்கு ராசா, பாட்டு அப்படியே மயங்கிட்டான். ஏன்டா வீரத்துல சூரத்துல ரோசத்துலங்கிற 3 பேருமே தமிழன் இல்லையடா, அப்ப நம்ம முன்னோர்கள் எவனுமே வீரம் ஜோரம் ஒன்றும் இல்லையாடா. அதுக்கு அதுல விழல. சான்சி ராணியிடம் வீரத்தை வாங்குவோம். ஏன் எங்க அப்பத்தா வேலுநாச்சியார்ட்ட வாங்கினது வீரமா இருக்காத? எந்த புரிதலும் எந்த தெளிவும் இல்லாம கடைசிக்கு மொத்தமும் பாவப்பட்ட பிள்ளைங்க நம்ம தலையில வந்து விடுதிட்டு, தமிழை மீட்டு உருவாக்கு, பண்பாட்டை மீடு, வழிபாட்டை மீட்டு கொண்டு வா,
ஏய தமிழ்ல எங்கள் தமிழ் இறை முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு செய்ய போராட வேண்டியது இருக்கு ஐயா. நான் வந்தவன ஒருத்தன் சொல்றா பாப்பேன் தமிழ்ல குடமுழுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்றா பாப்பேன். ஏய் கோயில் கோவரத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க, கொண்டே குடமுழுக்கு செய்யறது. அதெல்லாம் ஆள் வரணும்ல. நம்ம உள்ள போனோம்னா தமிழ்ல சொல்றோம் மந்திரம், தமிழ்ல ஓதுறோம்னா ஒவ்வொரு நாளும் ஓது. நான் கேட்க வருது, அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம், அது வல்ல எங்களுக்கு பிரச்சனை. எவனும் அர்ச்சகர் ஆகட்டும், ஆனால் அர்ச்சனை அன்னை தமிழாகட்டும்ங்கிறத எங்க பிரச்சனை. அதான் இருக்கணும். அவர் எல்லா சாதியும் அர்ச்சகராகி அங்கே போயிட்டு ஓம் சுக்கலாம் அது சொல்லாமல் இருக்கணும். இங்கிட்டு வாப்பா, அங்க போய் என் இறைக்கு முன்னாடி என் தேவாரத்தை பாடுறா, திருவாசத்தை பாடுறா, அதை பாடுறது இல்லை. ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ஒரு தடவை சொன்ன டிஆர் மகாலிங்கம் திருவிளையாடல், அது புராணத்தில் உதாரணம் சொல்றேன் விடுறா. எங்க கூட சொல்லுவா, மணிநீதி சோழன் மாட்டுக்கு நீதியை தந்தான், தேர்காலில் விட்டு தன் மகனையே ஏத்திட்டான். இது கதையா கூட இருக்கட்டும்டா, கதைடா நடக்கல கதை. கதையில் கூட என் இன முன்னோர்கள் மாட்டுக்கு நீதி சொன்னார்கள் ஒரு மரபு இருக்குல்லடா, மரபு இருக்கா இல்லையா? அங்க உயிர் மின்ன நிக்குதா இல்லையா? நீங்க விடுற கதையை விடவாடா இந்த கதை பெரிய குடும்ப கதை, நீங்க விட்ட கதையை விடவா அப்படிமா. நம்ம வரலாறு சொன்னோம்னு வச்சுக்கோங்க கதை, அவங்க கதை விடுவாங்க, அது நம்ம வரலாறு. கேட்டுக்கணும். அது ஒருத்தன் திடீர்னு சாலையில் போட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான். ஏன்டா அடிக்கிறேன்னு, என்னை தேவாங்கன்னு சொல்லிட்டான். எப்பப்பா சொன்னேன்? 6 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கேண்டா இப்ப அடிக்க? காலையில் தானே தேவாங்க பார்த்தேன். அந்த கதையா திராவிட மாடல் இங்க இறங்கு இதானாடா அப்படின்னு ஒரு நாள் பாரு என்ன நடக்குதுன்னு. இதுதான் திராவிட மாடல் அப்பா, ஏப்பா இதானப்பா. அது ஒரு நாள் இந்த தேவாங்க பார்த்த மாதிரி எல்லாரும் தெருவில் எழுப்பாம பாரு, அப்பத்தான் தெரியும். எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு, எங்க முன்னோர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை கொண்டவர்கள். வள்ளுவனிலிருந்து கம்பனிலிருந்து கபிலனிலிருந்து எல்லாம் உலகன்னு உலகம் தழுவி நேசித்து பாடியவர்கள் நாங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஏன் சொன்னான்? யார் சொன்னது? நாங்கள் உயிர்மை நேயர்கள். எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டணும், நேசிச்சோம். நாங்கள் தான் இது பண்ணப்ப இப்போ இப்படி பார்ப்போம். இது சங்க காலத்திலிருந்து தமிழ்நாடுன்னு சொல்லு வருது. அதுல பாருங்க, தென்தமிழ்நாடு ஆளும் வேந்தன் செருவேட்டுன்னு திருக்குறள் மறுபடியும் சிலப்பதிகாரத்தில் ஒரு பாட்டு வருது. சங்க இலக்கியத்தில் அப்ப பிற்காலத்தில் நம்முடைய பெரும்பாவலர் பாரதியார் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பாங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாடுறான். இதெல்லாம் எப்ப பாடினா? அப்படிலாம் கிடையாது, தமிழகம் தான் அப்படின்னு. சரி, நீங்க இருக்கிற இடத்துக்கு உண்மையா இருக்கணும்னு அவங்க ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க. அது எல்முருகன் சொல்றது சரி. அம்மா தமிழிசையெல்லாம் இதை இப்படி பேசுறது ஏற்புடையதில்லை. காமராஜருக்கும் தமிழ்நாடுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி சங்கரலிங்கனார் உண்டா பட்டினி போராட்டம் இருக்கும்போது அந்த போராட்டத்தில் ஒரு தடவை கூட பார்க்கல. தமிழ்நாடுன்னு பேர் வச்சா அது பிரிவினையை தூண்டும்னு பேசிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருக்கு இதுக்கு என்ன இருக்கு சம்பந்தம் இருக்குது? அண்ணாதுரை அவர்களே பேரை சொல்லும்போது புதுசா ஒன்று நமக்கு எல்லாம் இருந்தது, அப்புறம் மாற்றப்பட்டது, மறுபடியும் அதற்கு அதே தமிழ்நாடுன்னு பேர் சுட்டம் தான் சொல்லியிருக்காங்க. பேசுன பேச்சு இருக்கு. அதான் ஐயா மாசவர் கூட சொல்றாங்க பாருங்க, திருநெல்வேலியில் ஒரு கல்வெட்டு இருக்கு, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பேர் தமிழ்நாடு சுகாதார. அப்ப தமிழ்நாடு பேர் வைக்கல, அப்ப அதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு தான் பேரே, அவங்க காங்கிரஸ். இதுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்க சொல்லி பூவேதாஸ் குப்தா, அவர் மேற்குவங்க எம்பி பாராளுமன்ற உறுப்பினர். அவரு பாராளுமன்றத்தில் பேசுறாரு,
தமிழர்கள் வாழுகிற நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நீங்கள் பேர் வைக்கக்கூடாதான்ட்டு. அது ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் பேசுகிறார், எழுத்தாளர். அதை எதிர்த்து அந்த தமிழ்நாட்டு பேர் வைக்கக்கூடாதுன்னு எதிர்த்து வாக்கு செலுத்தின தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள். நம்மளா இருந்தால் அன்னைக்கே பச்சை மட்டை வெட்டியிருப்போம், வாசல்லே வச்சு வெளுத்திருப்போம். அது பாருங்க, இந்த அளவுக்கு தான் உணர்வு இருக்குது. கொடுமை தான், கொடுமை கொடுமை நிகழ்ந்துருச்சு. தாய்மொழி நாள்னு ஒன்று கொண்டாடுவாங்க, February 10 வரும். அது தாய்மொழி நாள். எந்த தாய்மொழி, யாரோட தாய்மொழி ஒன்றும் தெரியாது. அந்த நாள் எப்படி வருது? பாகிஸ்தான் பிரிஞ்சு போன பிறகு அவன் உருது தாய்மொழி ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொல்லும்போது என்னுடைய தாய்மொழி என்னாச்சுன்னு டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் எழுந்து கேட்குறாங்க, இவன் வங்காளி, இப்போ என் தாய்மொழி என்னாச்சுன்னு கலவரம் வந்துடுது. நம்ம அளவுக்கு மொழிப்போரில் இவ்வளவு பேர் உயிரிகம் செய்யலை, இவ்வளவு பெரும் போராட்டத்தையும் அவன் செய்யலை. அப்போ போர். அந்த நேரத்தில் இப்போ இருக்கிற மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரே, அவர் காங்கிரஸ் முதலமைச்சர். அன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசை அம்மையார் இந்திரா காந்தி, அவங்க கட்சி முதல்வர் தான் இவர். இவன் என்ன பண்ணுறான், மதமாக பார்க்கல அடிபடுறவனை, கிழக்கு பாகிஸ்தானில் அடிபடுறவனை. இவன் இந்து, இவங்க சொல்கிறபடி அவன் இஸ்லாம். அவன் மதமாக பார்க்காம இனமா என் இன மக்களை உருதுக்காரன் அடிச்சு ஒழிக்கிறான், பாகிஸ்தான்காரன் அடிச்சு கொள்றான். இப்போ நீ தடுத்து காப்பாற்றுறதுக்கு ஒரு இராணுவத்தை அனுப்புறியா இல்லை என்னுடைய காவல் படையை அனுப்பவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்திரா காந்தி அம்மையார் இராணுவத்தை அனுப்பி பிரித்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவன் தாய் மொழியிலேயே பங்களாதேசம் அப்படின்னு ஒரு நாடை உருவாக்குறாங்க. அந்த அந்த அப்போ ஏற்பட்ட மொழிப்போர் கிளர்ச்சியில் அதிகபட்சம் இறந்திருந்தால் ஒரு 10 பேர் இறந்திருப்பான். அந்த நாள், அந்த பங்களாதேஷ் அந்த நாளைத்தான் உலக தாய்மொழி நாள்னு இவன் ஐநாவில் போய் முன்மொழிஞ்ச உடனே இந்தியா ஏற்றுக்கிறது, அங்கீகரிச்சிருது. அதனால அது தாய்மொழி நாளாக அறிவிக்கப்படுது. ஆனால் உண்மையிலேயே தாய்மொழி நாள்னு இருந்தால் நடராஜன் அவர்கள் இறந்த நாள், அந்த நாள் தான் தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுது. அதனால என்னை நீ என்ன அங்கீகரிக்கிறத, நான் கொண்டாடிடுற இதான் தாய்மொழி நாள். போ, நீ என்னை சொல்றது? ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, ஜூலியஸ் சீசர் என்ன சொல்றான், அடுத்தவன் வந்து உன்னை தகுதியை சொல்லி அறிமுகம் செய்யும் வரை காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று. நீ எனக்கு என்ன, நீ எனக்கு புத்தாண்டு எதுன்னு நீ சொல்லி தருவ? ஒவ்வொன்றும் இவன் சொல்லி தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாதா? நம்மளிருந்து பிரிஞ்சு போன கன்னடருக்கு தெரியுது எது புத்தாண்டுன்னு, எது அவனுடைய ஆண்டு பிறப்புன்னு. தெலுங்கர்களுக்கு தெரியுது எது ஆண்டு பிறப்புன்னு, மலையாளிக்கு தெரியுது எது அவர் ஆண்டு பிறப்புன்னு. எனக்கு தெரியாது. இன்னும் கோமாலையா இருக்கிறோம். என்ன பிரச்சனை? அமினிஷியாவா? காலக்கொடுமை. ஏதோ ஒன்று நிகழ்ந்து போச்சுதுக்கு. எங்கள் ஊரில் அந்த வேப்பலை வச்சு மந்திரிப்பான், பேய் பிடிச்சா அப்படி ஒவ்வொருத்தரா மந்திரிச்சு விடணும் பாருங்க. என்ன செய்யறது? ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன், அப்புறம் அதுக்கு நேரம் இல்லை. அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும், உட்கார்ந்துருப்பாரு கதாநாயகி அப்படி ஒரு மரத்து நிழல்ல ஒருத்தர் வந்து, சார் டைம் ப்ளீஸ், என் நேரம் என்னன்னு கேட்டால் ஆகாதோ. ஓ ஓகே சார், சாரி சார், டேய் இவடா ஒரே அறைய போடுவார். ஒன்று தமிழில் பேசு, ஆங்கிலத்தில் பேசு, குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து. இல்லை என் மொழி தமிழில் பேசு, என் தாய்மொழியை வாழவை. ரெண்டும் இல்லாமல் ஏதோ பேசிக்க அப்படின்னா போயிடுவான். ஒரு நாள் வேற வேலையை அப்படி நின்றுட்டு இருப்பாரு. அண்ணா வணக்கம், என்னை நினைவு இருக்காண்ணா, ஆங்கிலம் தமிழும் கலந்து பேசும்போது ஒரு அடியை போட்டிங்களே நான் ஒரு அறைய. அதான் அண்ணா இப்போ நான் தமிழ் பேசுனா தமிழில் பேசுறேன்னா அவசியப்பட்டா தானே ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னா, போயிட்டு வருவாண்ணா, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு போவான். இப்படி ஒவ்வொருத்தனா பிடிச்சி அடிச்சா தான் சரியா வரும். அப்பதான் சரி வரும் போல இருக்குது அப்படின்னு. அப்படித்தான் சரியா வரும். இங்க வந்தவொடனே தமிழ் படிக்கல, தமிழ் படித்தா வேலை கிடைக்கும். தமிழ் படித்தா தான், தமிழ் கற்றால் தான் வேலை, அரசு வேலை. தூய தமிழில் பேரலின்னு வச்சுக்கிறோங்க, சான்றிதழ் தூக்கி போட்டு சொல்லுவோம். பேரை மாற்றிட்டோம், 50 ரூபா தான் தமிழ் பேரை மாற்றிட்டோம். நான் வந்தானே சும்மா 10 ரூபா கட்டிட்டு பேருக்கு கட்டிட்டு மாற்றிட்டோம். போ பேரை மாற்று, போ போ, வேலை இல்லை.
அவன் அந்த சுங்கச்சாவடியில் சேஞ்சு நைய அப்படின்னா மணி நையே நையே பாரு கஞ்சி கதறி ஓடுறானே என்பார் பூரா பேரும். அங்கிருந்து தொடர் வண்டியா வந்து இறங்குதுல, இங்கிருந்து தொடர் வண்டியா போவோம். அங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்படி பேசுறாரு பாருங்கன்னு. டே இதெல்லாம் குறைச்சு கொஞ்சம்டா, குறைச்சு பேசுறேன், ரொம்ப செய்வேன், ரொம்ப செய்வேன். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவன்கிட்ட போகாத சேட்டைக்காரன் அப்படிம்பாங்க. பில்லா சேட்டைக்காரன் நான். கொஞ்ச நெஞ்ச வலி இல்லை சாமி, பலாயிரம் ஆண்டுகளா தூக்கி சுமந்த வலி கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. வாங்கின அடி அப்படி எவ்வளவு அடி, எந்த பக்கம் திரும்பினாலும் அடி. நாட்புறமும் தமிழர் பகைவருங்கிற மாதிரி நாட்புறமும் பிரச்சனை. அதனால அது எதனால அப்படி அந்த பங்களாதேஷ் அந்த வங்காள மொழி அங்கீகரிச்சு விட்டான் தமிழ்நாடு தாய்மொழினால. இந்தியா அங்கீகரிச்சிருச்சு ஐநா கொண்டு வரும்போது. இந்தியா ஒப்புதல் கொடுத்தோம்னா அதை தாய்மொழினால அறிவிச்சிட்டான் February 10. ஏன் நமக்கு நம்ம நாள நமக்கு முன்வைக்க ஆள் இல்லை. இப்போ திராவிடங்க ஆட்சி வந்துருச்சு, நமக்கு முன்வைக்க ஆள் இல்லை. முன் வைத்தால் என்ன பிரச்சனைனா, நாம எதிர்த்து போராடியது இந்தியை எதிர்த்து, அவன் தாய்மொழியை எதிர்த்து போராடிட்டான். அங்க ஆட்சியில் இருந்தவனுக்கு ஆகாத மொழி உருதா இருந்ததுனால, அது இஸ்லாமியர் தனிநாடு வாங்கி போனதுல வெறுப்புல இருந்தால அவன் நாடு ரெண்டா பிளந்தா அந்த மொழி வங்காள மொழிக்கு கேட்கறதுல தமிழ் மொழி இந்தியை எதிர்த்து போராடிய தமிழர்களை விட உருதை எதிர்த்து போராடிய வங்காளிகள் மேல்ட்டு அவனுக்கு அந்த மொழியை அங்கீகரிச்சு விட்டான். அதனால February 10 தாய்மொழி நாள் நம்ம கொண்டாடக்கூடாது. நம்ம தமிழ்நாள தான் நம்ம தாய்மொழி நாளா நம்ம கொண்டாடணும். கொண்டாடிட்டு போயிட்டு பிரச்சனை இல்லை. மொழி பொறியெல்லாம் கொண்டாடிலாம் நினைவு போற்றிலாம் ஒன்றும் பயன் இல்லை. ஐயா குழந்தை வேளாண் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சொல்லாக நம்ம மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஆங்கிலம் வந்துடும், திருப்பி இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்குறோம், திருப்பி வந்து நேரம் என்ன சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா வந்துடும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிறான். உன் தாய்மொழியை ஒரே கேள்வி கண்ணாடிக்கு முன்னாடி நின்னுங்க, என் தாய்மொழியை நான் பேசாம வேறு யார் பேசுவா? இதுதான் தாய்மொழி. யாரோ வந்து அழிக்கல, அழிச்சதுல நம்ம தான். பேச தெரியல நமக்கு, தொலைக்காட்சியை திருப்ப முடியாது. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். எந்த பாட்டு என்ன சாங் வேணும் உங்களுக்கு, யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? கொள்ள விலை கொடுத்து வேற வாங்கிவிட்டோம், உடைக்க வேற முடியாது கோபத்துல. ஐயோ செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து வாயுது காதினிலே. பாரதி அவன் ஒரு பைத்தியக்கார பை என்னன்னு பாடி விட்டு போயிட்டான். இங்க தேல் வந்து கொட்டுது, எங்க தேன் பாயுது? அதான் எதிர்க்கிறான் அவரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். ஆமா பாரதி, எங்கும் காணோம், எங்கேயும் காணோம், போய் முடிச்சுட்டான். இத்தனை பேர் கட்டி காத்து வந்த தமிழ், இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில்ங்கிறான். நாம ஒருபடி 5ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சாரு நம்ம தாத்தா பாண்டித்துரை தேவர். நாம வந்து 6ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு வளர்ப்போம். தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்று இருக்கு, ஓன்னத்துக்கும் இல்லை. அது என்ன செய்யனே தெரியல. புதிய சொற்களை கலைச்சு ஒற்றை மனிதன் மனைவி முஸ்தபாங்கிற நம்ம அப்பா நம்ம தாத்தா, என் தம்பி செம்மல் இருக்கான் மருத்துவரா, எத்தனை லட்சம் கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேர் சொற்களை கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காரு. அறிவியல் மருத்துவம் பொருளாதாரம் எல்லாத்துக்கும். எல்லாத்தையும் தமிழ்ல படிக்க வேண்டியதானே. ஆங்கிலம் தொடர்புக்கு அவசியப்படுது, ஆங்கிலத்தை படிச்சுக்கிடுவோம். ஆங்கிலேயருக்கு இணையா ஆங்கிலம் பேச எழுத படிக்க கற்றுக்கொள்வோம். என்ன இருக்கு? வெள்ளைக்காரன் வந்து இங்கே விமானம் ஓட்டுறான், மாதம் 1 லட்சத்துக்கு சம்பளத்துக்கு வானூர்தி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வெள்ளைக்காரனை கூட்டி வந்து 2 மாதம் கோடை விடுமுறையில் என் பிள்ளைகளுக்கு வகுப்படுறா, உச்சரிப்பு சொல்லி கொடுறா அப்படின்னு. எங்கள் பிள்ளைகள்லாம் ஈழத்துலேருந்து போன என் பிள்ளைகள்லாம் கனடா அமெரிக்காவில் பிரிட்டனில் இருக்க பிள்ளைகள்லாம் வெள்ளைக்காரன் தோற்று போயிடும் அப்படி இங்கிலீஷ் பேசும்.
சிறப்பு பேராசிரியர்களாக போடுறேன், கற்றுக் கொடு ஆங்கிலம். சுற்றுலா கூட்டி போகிற 15 நாள் அரசு காசில் ஆங்கிலத்தில் உரையாடி நல்லா கற்றுக்கடா, எழுதப்படி கற்றுக்கடா. இன்னும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ஆக போறியா, இல்லை ஷேக்ஸ்பியர் ஆக போறியா? ஒன்றும் இல்லை, தொடர்புக்கு மொழி தேவைப்படும், பேச வேண்டியது தானே. இந்தி படி எங்கள் ஊரில் இருக்க போகிறோம், பட்டாளத்தில் தான் இருக்கான், இந்திய இராணுவ பணியில் இருக்கான், பாதுகாப்பு பணியில். இந்தி படிச்சுட்டு வந்து சேர்ந்தானா, அதை சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டானா. இந்திக்காரனோட நல்லா இந்தி பேசுகிறான். எங்கள் ஊருக்கு வரும்போது இந்தியில் நல்லா பேசுகிறானே, போய் கற்றுக்கிட்டான். தேவைப்படும் போது 3 மாதத்தில் படிச்சுக்கிறான். பயிற்சி 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 காலத்திலே கற்றுக்கிறான் இந்தி மொழியை. வேற அண்ணா சொல்றாருல, ஒரு வடநாட்டு தலைவர் ஒருவர் என்னிடத்திலே வந்து, அண்ணாதுரை நீங்கள் அழகாக ஆங்கிலத்திலே பேசுகிறீர்கள், நீங்கள் நினைத்தால் 3 மாதத்திலே இந்தியை கற்றுக்கொள்ளலாம், அதை படித்து விடலாம் அப்படின்னு. அதற்கு அவரிடத்திலே நான் சொன்னேன், அதற்கு மேலே அதிலே கற்றுக்கொள்வதற்கு அந்த மொழியில் என்னதான் இருக்கிறது என்று சொன்னேன். அவர்கிட்ட 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைகள் தமிழ் படித்தால் போதும் என்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனை பொழிப்புரை தேடிக்கொண்டிருக்கிறான், பொருள் தெரியாமல் பொருள் தேடிக்கொண்டிருக்கிறான். நீ 8ஆம் வகுப்பு தமிழ் ஒரு கடல், அதை ஓரக்கரையில் நின்று காலை நனைத்து விட்டு அது மணலில் நின்று கடற்கரையை வேடிக்கை பார்த்து விட்டு வந்து தமிழ் கற்றுவிட்டோம் என்று பேசுவது பைத்தியக்கார தரம். என்ன பண்ணுறது, அவர் பேரை சொல்லி கட்சி நடத்தணும், ஒன்றும் தெரியல. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், புது கண்டுபிடிப்பாருங்க. ஆனால் சிதைக்கிற பெருமக்கள் யார்? நீங்கள் தான் ஐயா. நம்ம பள்ளிக்கூட கட்டமைப்புன்னு வரல, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். எல்லா ஊர்லையும் நம்ம மட்டும் ஒரு ஒட்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த இணைப்பு சொல்லிருக்கும்ல, திஸ் ஃபிலிம்ல சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, சும் சும் அப்படின்னு ஒரு ஒளியை போட்டு புரியுது. திஸ் ஃபிலிம்ல அது ஒரு இணைப்பு சொல், கன்ஜெக்ஷன் வேர்ட். அப்படி வந்து அப்படி இப்போ பேசுவான். இது ஏதோ ஒரு மொழியா இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கிறது. நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம ஜெஸ். மொழி சிதைஞ்சிரும்ல, இனம் அழிஞ்சிரும்ல. அங்க கடற்கரைக்கு போனீங்களா, மெரினா கடற்கரைக்கு, நம்ம தமிழ், சென்னை இங்கிலீஷ், நம்ம தமிழ், தூத்துக்குடி அது இங்கிலீஷ். இவங்களை என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? பச்சை மட்டை வெட்டலாம்ல, பனைமரமே இல்லாமல் போயிடும். பச்சை மட்டைலாம் வெட்ட முடியாது, ஏதோ கத்தி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் திருந்திட்டு வர்ற மாதிரி தெரியுது. முன்னாடிலாம் நீங்கள் வரணும் அப்படிமா, சீக்கிரம் வந்து காப்பாற்றி விடுப்பா அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் போகிற போது அடுத்து நீங்கள் தான். என்ன ஒவ்வொருத்தனை கொலை பண்ணிட்டு வந்து நம்மளை கொண்ட போகிற மாதிரி, அடுத்து நீங்கள் தான். என்னப்பா பண்ண போகிற? கடற்கரையில் நடக்க ஓட போகும்போது அடுத்து நீங்கள் தான் சொல்லுவோம்ல, அடுத்து நீ தான் அப்படின்போம்ல, அந்த மாதிரி. என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று நடக்குது. முன்ன மாதிரி இல்லை இப்போ. அவங்க தெரிஞ்சிருச்சு, வந்துடும் போல தெரியுதுவேன். நான் முதல்ல சொன்னேன், இன்னும் யாருமே நம்பலை. நான் வந்து 100 மீட்ரு 200 மீட்ரு ஓட வந்த ஆள் இல்லை. நான் 5000 மீட்ரு ஓட்டம் நம்மது. அதுக்கு அந்த தொடக்கம் அவசியம் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட் மேல. அது வந்து 100 200 மீட்டர் 400 மீட்டருக்கு முதல்ல ஓடணும். அது அவன் தான் வேகமாக ஓடினவன் தான் அந்த இடத்துல எடுக்கிற வேகம் தான் அங்கே முன்னாடி கொண்டு போவோம் கடைசி வரைக்கும். 5000 மீட்டரில் அப்படி கிடையாது. ஓடு நீ ஓடு, போ நம்ம மெதுவாக போகணும், மெதுவாக ஓடிக்கிட்டே இருக்கலாம். கடைசி சுற்று வரும்போது ஒரு விசிலை போடுவான்ல, அப்போ பறக்கணும், காற்றை விட வேகமாக ஓடணும். அந்த முன்னாடி வேகமாக ஓடினா பாருங்க, 5000 மீட்டரில் கட்ட 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 கட்டன்னு ஓடுவான். ஒரு 2 சுற்றுல அப்படியே ஓரமாக தண்ணி அப்படி மயங்கி சுற்றுன்னு விடுவான், எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுவாங்க. ஓடிருக்கன்ல பல பேர் விழுந்துருவான். கடைசியாக பார்த்தா 2 பேர் அப்படி ஓடியாருவான். நம்ம ஓடும்போது எவனுமே இருக்க மாட்டான், நம்ம தனியாக ஓடிட்டு இருக்கோம். எங்கள் ஐயா ஒய்எம்சியில் 80 வயசு அவருக்கு, 80. அவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, டிஎஸ்பியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றுட்டு ஊக்கத்தொகை வருது இல்லை, ஓய்வூதிய தொகை, அதை பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு தனியார் தொழிற்சாலைக்கு வாயில் காவலராக போயிட்டார். அந்த சம்பாத்தியத்தை வச்சுக்கிடுவார்.
அதை வச்சுக்கிட்டு யார்கிட்டையாவது கொஞ்சம் நன்கொடையை பெற்றுக்கிட்டு அந்த 85 வயசுக்கிட்ட இருக்கும். அது அந்த சைக்கிள் டியூப் இருக்குல்ல, உள்ள அதை போட்டுக்கிட்டு நாங்கள் ஓட்ட பயிற்சி அப்படி பயிற்சி எடுப்பார். வேகமாக ஓடிட்டே இருப்பார். அப்போ 40 வயசில் எனக்கு சர்க்கரை நோய் வந்தது. இப்போ 80 வயசுக்கு மேலே அதே அளவை அப்படியே 40 வருஷமாக அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன்றார். காரணம் ஓட்டம் தான். 2 பேருந்து ஏறி வருவார். அங்கேருந்து ஆவடி அங்கேருந்து ஏறி இங்கே ஒரு பேருந்து மாறி சரியாக 5:30 மணிக்கு நாங்கள் போனால் 5:30 மணிக்கு வந்துடுவார். அவள் வந்து ஓடுவார். இது எப்படி கதைன்னு கேளுங்க. உலகம் பூரா ஓட்டப்பந்தயம், மலேசியா, தாய்லாந்து, ஹாங்காங் இதெல்லாம் போவார் பந்தயத்துக்கு. இந்த 80 வயசு அந்த வயசில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் ஓட்டப்பந்தயம். ஒரு உடைய போட்டு கோட்டில் போய் நிற்பாரான். ஒருத்தனுமே இருக்க மாட்டான், ஒரே ஆள் தான் இருப்பாங்க. அந்த 80 வயசுல எவங்க ஓடுவேன், நடக்குவேன் அப்பா அப்படி வருவேன். 80 வயசுல சொல்லுவாரு, என்னங்க நம்ம தான் எத்தனை 3 பதக்கமும் நம்ம தான், முதல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3மே நம்ம தான். ஏன் நான் ஒருத்தன் தானே களத்துல இருந்து ஒருத்தன் வரல, கூப்பிட்டு என்னை கட்டி பிடிச்சி 3 பதக்கத்தையும் போட்டு போயிட்டு வா சாமின்னு தான் வந்தேன். அது மாதிரி நம்ம ஓடும்போது ஒரே ஆள் தான். நான் ஒரு மாச்சு செட்கோ, ஒருத்தன் வரல, ஓடவா வேணாமா, வா பதக்கத்தை வாங்கிக்கோ. அதுதான் நடக்க போகுது. புரியுதா? அது ஒன்றும் கிடையாது. எனக்கு நம்மளை எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 10 பேர் 5 பேராவது பாராளுமன்றத்தில் போய் உங்கள் குரல் இந்திய பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யாரோடவாத கூட்டணி சேரணும். நீங்கள் என்னைய ஒழிக்க பார்க்குறீங்களா இல்லை என் குரல்? எப்படியா? அப்போ சட்டசபையில் நீங்கள் யாரோட அலையன்ஸ் போய் அப்படி கூட்டணி வச்சு, இல்லைன்னா உங்கள் கட்சிக்காரங்க சோர்ந்துருவாங்க. சோர்ந்தவன் போயிடுவான், மறுபடியும் புதுசாக வந்து சேர்ந்தவன் வந்துடுவான், அவன் சேர்ந்துக்கிடுவான். எதுக்கு சொல்கிறான்? சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது எங்கள் தலைவனுங்களுக்கு கற்பிச்சிருக்கான். அதெல்லாம் சோர்ந்து போனா போ, சென்றவர் போக நின்றவர் முன்னேறுக, அவ்வளவுதான் எங்க கோட்பாடு. மாசத்துக்கு சொல்றான்ல, இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுன்றான். அது மாதிரி சோர்ந்து போறது இருந்து போறது அதெல்லாம் இங்க கிடையாது. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம்ங்கிறார் பெரியார். வென்றாத்தான் நான் இருப்பேன், இல்லைன்னா போயிடுவேன். நான் ராகுல் காந்தியா? வென்றா இருக்கிறதுக்கு தோற்றா பதவி விலகிறதுக்கு? பூங்கால ஏதாவது நடைபயிற்சி போங்க, கடற்கரையில் போங்கன்னு ரோட்டில் போயிட்டு இருக்கான், அவன் சாலையில் நடந்துட்டு இருக்கான். எல்லாம் ஒரு டேரக்டர் இருக்காரு சுனில்னு, அவர் பார்க்குற வேலை தான். இங்கே நம்மால ஒரு வருஷம் நடக்க விட்டாரு. நமக்கு நாமே, மக்களுக்கு நாமமே. அது ஒன்று. அங்கே போனோடனே காங்கிரஸுக்கு வேலை செய்ய போனார். ஒரே ஒரு திட்டம் தான், ஒரே ஒரு இதுதான், ஒரே கதை தான், எல்லாருக்கும் அதே டைரக்ஷன். என்ன பண்ணா, ஐயா நடக்கணுயா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடங்கய்யா. நட உள்சாலைகளில் நடந்தீங்கன்னா தான் சாலை உங்கள் ஆழத்துலலாம் எப்படி போட்டிருக்கீங்கன்னு தெரியும். ஐயோ கொடுமையே, ஒரு தலைநகரில் உள்சாலை ஒன்றும் உருப்படி இல்லை. ஆனால் 8 வழிச்சாலை போடுறது, பறக்கிறதுக்கு ஒரு விண்ணூர்தி இல்லை நாட்டுக்கு சொந்தமாக. 5000 ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம், வானூர்தி நிலையம் கட்டுறேங்கிறது. ஸோ இப்போ சேதுசமுத்திர திட்டத்துக்கு போயிட்டாங்க. சேதுசமுத்திர திட்டம் எதில் காசு வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏய் பெருசா மோடி சொல்வார்ல, சோட்டா சோட்டா நகிகே படா படாகே. அதில் உள்சாலையெல்லாம் போட்டால் ரொம்ப வராதுங்க. பாலங்களும் கட்டினா மக்களுக்கு கண்ணுக்கு தெரியும், பாலம் கட்டினான். இந்த மெட்ரோ கட்டுறோன்னு எதையா போட்டு 3-4 வருஷத்துக்கு தோண்டி போடு, அப்படி ஏதாவது காசு ஆடு. அதுதான் இத்தனை வருஷம் ஆண்டு. இப்போத்தான் மழை நீர் வழிந்து ஓடுறதுக்கு காவை வெட்டுறாங்க. அது நேரம் பரபரப்பாக கட்டினாங்க, மழை விட்டவன விட்டாங்க. பத்தியில நீ இதுக்கு அடுத்து மழை வரும்போது தோண்டுவாங்க. 1000 கோடி ஒதுக்குனீங்களே, அதை வாய்க்கால போட்டால் வாய்க்கால் எப்படி வரும்? முடிஞ்சு, கதை முடிஞ்சு. எல்லாம் ஒப்புக்குத்தான். எல்லா அரசு வண்டிகளையும் போலீஸ் தான், காவல் கிடையாது, காவலர் ஊர்தி கிடையாது, காவல் கிடையாது. எவ்வளோ வேலை இருக்குன்னு பார்த்துக்க. நீ ஆத்து மணலை காப்பாற்றணும், அருவியை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும், ஐயோ நிலத்தின் வளத்தை காப்பாற்றணும். முடிஞ்சு போச்சு எல்லாம்.
என் பங்காளி வடிவேலு ஒரு நாள் மதுரையிலிருந்து, பங்காளியே செல்லக்குட்டி என்னடி பண்ணுற, வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி அப்பா ஒரு தடவை நானும் என் பங்காளியும் பேசிட்டு இருந்ததை, அது இல்லடி செல்லக்குட்டியே, நாங்கள் அப்படி தான் பேசிக்கிறோம் 2 பேரும். என் மாமியார் கேட்டாங்க, என் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு உங்கள் அக்காட்ட போயிட்டு, ராத்திரி யாரோடவோ சொல்லிட்டு செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு பேசிட்டு இருக்க. என் பொண்டாட்டி, எம்மா போங்கம்மா, வடிவேலோட பேசிக்கிறாங்கம்மா. வடிவேலோட அப்படி பேசுகிறாங்க, அவங்க 2 பேரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க, அப்படி தான் பேசிக்கிறாங்க. அப்போ செல்லக்குட்டி, நம்ம சொந்த ஊர் கருப்பாய் உருணியில் 15,000 பேர் வட இந்தியா இருக்கான். 15,000 பேர் ஒரு சின்ன ஊரில் இருக்காண்டி. இந்த 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 என்னது இந்த இந்த கற்கள் கிரானைட்டா, அது சலவை கற்கள் தொழிற்சாலையில் வந்து வேலை செய்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்ற நம்ம ஆளுகளை காய்கறி விற்கிறவங்களாம் வடநாட்டுக்காரன் வந்தோடனே வியாபாரம் நல்லா இருக்குன்றாடி. என்ன பண்ணுறது, எனக்கே தூக்க வரல இவங்களை பார்த்துட்டு, நீ எப்படி தூங்குறான்னு. நான் எங்கே தூங்குறேன் பாரு, நேரத்தை கூப்பிட முடிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஐயோ ஐயோ, எங்கள் அப்பா ராமேஸ்வரத்துக்கு படப்பிடிப்பு போயிருக்காரு, தங்கர் பிச்சான் படத்துக்கு. அங்கேருந்து, மகனே போச்சுரா, ராமேஸ்வரம் போச்சுரா, எங்கே பார்த்தாலும் வட இந்தியங்களா இருக்காங்க. அப்பா தமிழ்நாடே போச்சுன்றே நீங்கள் ராமேஸ்வரம். ஆமாடா, நீ சொல்லும்போது புரியல, எங்கே பார்த்தாலும் வட இந்தியனா இருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்கெல்லாம் கூடி பேசும்போது, என்னடா எங்கே பார்த்தாலும் இந்த தமிழ் பேசுங்க அங்கங்கே திர்றாங்கடா. கட்டாயம் பேசுவான், உறுதியாக பேசுவான், நடக்கும். அது அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம செஞ்சுக்கணும். தமிழ் மீட்சி உற வைக்கிறது, தமிழ் படித்தா வேலை, இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது, அதெல்லாம் சாதாரண வேலை. வழக்கொல்லையை தடுப்பது தான் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிறது. இவங்கள மாதிரி தமிழ் மீட்சி சும்மா ஒரு அமைச்சகத்தை போட்டு ஒப்புக்கு நடத்துறது இல்லை. உண்மையிலேயே நம்ம தாய்மொழியை மீட்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. அதனால இந்த பேசும்போதே சில பேருக்கெல்லாம் ஊடகங்கள்ல கொஞ்சம் ஆங்கிலம் அப்பப்போ வரும். ஆனால் அண்ணனை பார்த்தோன்னே கொஞ்சம் அண்ணன் மன்னிச்சுக்கிறீங்கண்ணே, கொஞ்சம் தவறி வந்தால் வந்து மன்னிச்சுக்கிறீங்கன்னு. பெரும்பாலானவர் வந்து அந்த ஊடகத்தில் நம்மளை பார்க்கும்போது தமிழில் பேசணும்னு முயற்சிக்கிறாங்க. அதுவே பெரிய வெற்றி தான். வெற்றி தானே. சில பேர் தேங்க்ஸ்ன்னு சொல்றது, நன்றி கெட்டவர்கள் தானே தமிழர்கள். உயிர் போற நிலைமையில் அவனுக்கு உதவி செய்ய நன்றி என்று நல்ல தமிழ் சொல் எடுத்து சொல்ல மாட்டான். தேங்க்ஸ்ம்பா. இனிமேல் அப்படி சொன்னா மறுபடியும் நம்மளே குத்தி கொண்ட வேண்டியதான். உன்னையெல்லாம் உனக்கு உதவி செஞ்சு போடா. புரட்சி பாவலர், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதுங்கிறான். எதுக்குப்பா வேணாம்னா, அம்மா போங்கம்மா அவனு போய் ஆட்ரா. இதனால நம்ம தாத்தானா எப்படி சொல்லிக்காரு பாருங்க, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிற தேவனைய பாவனர் மொழி ஞாயிறு நம்ம தாத்தா. வென்றாக வேண்டும் தமிழ்னர் அவர் தான். அடுத்த வரி அவர் பேரை நான் போட்டேன், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர்னு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நான் போட்டேன் பின்னாடி. அப்படிதான். அவர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுன்னாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நான் அதை பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு மாத்திக்கிட்டேன். நல்ல இது ஒரு தொடக்கம். இந்த ஆண்டு தமிழ் பேரையும் தமிழுக்காக அரும்பாடு ஆற்றிக் கொண்டிருக்கிற அரும்பெரும் அறிஞர்களுக்கு நம்ம மதிப்பளிக்கணும்னு நினைக்கிறோம். இது ஒரு தொடக்கம் தான். அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் அந்த பெருசா நம்ம செய்யணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். தங்கச்சி சொன்ன மாதிரி தமிழ் மீட்சி பாசறையில் இணைந்து தமிழ் நம்ம தாய்மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம மீட்டு உருவாக்கணும். அதில் இணையும் போது என்னென்னா, நம்ம தமிழில் கையெழுத்திடணும். முதல் எழுத்து அப்பா அம்மா பேர் எழுதும்போது தமிழ் தாய்மொழியில் எழுதணும். உலகத்தில் 2 மொழியில் கையெழுத்திட்டவன் எந்த இனத்தில் இருப்பான்னு நினைக்கிறீங்க? தமிழ் இனத்தவர் எவரும் இல்லையே. இல்லை வெள்ளைக்காரன் நம்ம அவங்க அப்பன் பேரை தமிழில் போடுவானா? போடுவானா? எவனாவது போடுவானா?
எதுக்கு அப்படி ஒரு மானங்கட்ட கையெழுத்து? நான் வந்துட்டா போடுவேன், நீ செல்லாது, கையெழுத்து செல்லாது. வங்கியில் பணம் எடுக்கும்போது இங்கிலீஷில் போடணும், நான் தமிழில் தான் போடுவேன். ஒரு கடிதம் கொடுங்கய்யா, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோன்ட்டு அந்த வங்கி மேலாளர் சொன்னார். அப்புறம் கடிதம் எழுதி கொடுத்தா தமிழில் தான் நான் கையெழுத்துடுவேன். அப்புறம் எழுதும்போது 1,00,000 மட்டும், 10,000 ரூபாய் மட்டும் அப்படின்னு தான் எழுதுவோம். நாங்கள் 10,000 10,000 போடுறது கிடையாது. அவன் தமிழ் தெரியல, ஏன் இங்கே வேலை செய்யணும்? கர்நாடகாவில் சொல்லிட்டான், ஏன் மண்ணில் வேலைன்னா கன்னடம் படிச்சுட்டு வான்ட்டான், கற்றுட்டு வான்ட்டான். ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு 2 கோடி பேர் ஏன் ஊருக்கு வந்துட்டேன்? ஹிந்தியை படிச்சுட்டு. அப்போ ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் எங்கே? தமிழ்நாட்டில். தம்பி திரைக்களத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 பேர் 18-19 வயசு இருக்கும். போட்டுக்கிட்டு செப்பே ஹே ஹாத் பே ஹேன்ட்டு செங்கல் செவண்டு கட்டம் கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த கொத்தனார் வேலை செய்யலை, தச்சு வேலை செய்யலை. அவன் இந்த தம்பி கோபி, அவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குறும்படம் மாதிரி ஒன்று எடுத்து விட்டுருக்காங்க. தொடர் வண்டியில் இருந்த மாதிரி மேலே படுத்து கிடப்பான். கீழே, ஏய் யாரா நீங்கள்? அங்கே நார்த்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேலை? எவ்வளோடா? நாங்கள் 300 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன். நான், நீ எவ்வளோ? நீ 1000, நான் 300 ரூபாய்க்கு வேலை செய்வேன். நாளைக்கு என் சித்தப்பா வர்றாரு, அவர் 500 ரூபாய்க்கு வேலை செய்வார். நாளைக்கே எங்கள் தம்பி வரான், அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை செய்வான். இப்போ விழிப்புணர்வு படங்கள் வருது. நம்ம ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கான். இப்போ வட இந்தியா வந்து தான் நாம் தமிழர் கட்சியை வேகமாக வளர்க்குறான். அவன் பார்க்கும்போது ஆஹா நம்மளை காலி பண்ணிடுவான் போல இருக்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இளவு தான் இது காரணம். இன்னைக்கு படித்து சொல்கிறேன். நம்ம சொல்கிறது கேரளா கேட்குது. நம்ம நெய்தல் படைனா அவர் கட்டுறாரு. நம்ம சொல்கிற எந்த மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தணும்னு அவர் அதை பயன்படுத்துகிறாரு. இப்போ 100 நாள் வேலையை அந்த ஊர் தலைவர், ஊரில் இருக்கிறவன் தான் கொடுக்குறான். அங்கே ஒரு அலுவலகம் போடணும். அலுவலகம் போட்டு நான் வந்து 10 ஏக்கரில் கரும்பு போட்டிருக்கேன். அந்த 10 கரும்பை வெட்டுறதுக்கு எனக்கு 50 ஆள் தேவைப்படுது. அப்போ கரும்பு வெட்ட 50 பேர் எனக்கு ஆள் தேவை. நான் எழுதி வச்சுட்டு போவேன். என் முகவரியை கொடுத்துருவேன், அவர் அனுப்பிடுவார். அங்கே வாசல் வரப்பில் வயலில் கரும்பை வெட்டிட்டு வரப்பில் ஏறும்போது 500 ரூபா கொடுத்துருவேன். நேரம் இங்கே வர வேண்டியது. அரசாங்கம் கொடுத்ததுல 300 ரூபா, அப்போ 800 ரூபாய் ஆயிடுது. மனித உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிக்கிறோம். மனித அறிவாற்றல் உடல் ஆற்றலை உற்பத்தி உழைப்பில் தானே ஈடுபடுத்தணும். அப்போ தானே உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருனா தானே வந்துடும், நாடு வாழும் வளரும். நீ அதை விட்டு சோம்பி உட்கார்ந்து இருக்கிறது காசு. ஒரு நாள் எங்கள் அம்மா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்க. அது என் தங்கச்சி சொல்லி சிரிக்கிறாங்க. சுற்றி என் தங்கச்சி மருமகலாம், ஏமா போனீங்கன்னா, ஏப்பா நான் என்னப்பா செய்கிறது? எல்லாரும் போய் இவங்க தாச்சி பூரா அந்த மரத்து நல்லவே உட்காந்துக்கிறாளுங்கப்பா. ஒரு ஆளாக வீட்டில் எவ்வளோ நேரம்ப்பா உட்காந்து இந்த டிவி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா? பேச சொன்னிக்கு ஆள் இல்லைப்பா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அவங்களோட போய் உட்காந்து பேசியிருந்தேன்ப்பா. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அங்கே ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் மாமா நினைவிடத்துக்கு போவோம். அந்த எங்கள் மாமா காளிமுத்தவங்க நினைவிடத்துக்கு. அதில் என் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க இறந்த நாள் ஒன்றா இருந்தனால அந்த நாளில் நாங்கள் நினைவு போட்டோம். பிறந்த நாள் அன்னைக்கு போயிடுவேன். எங்கள் மாமா இந்த நினைவிடம் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் நிறைய 100 பொம்பளை 50 பொம்பளை உட்காந்துருக்காங்க. எல்லாரும் என்னோட படம் எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். 100 நாள் வேலைப்பா, 100 நாள் வேலை. சரியாக ஒரு சிமெண்ட் சாந்து சட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு மண்வெட்டி வச்சுக்கிறாங்க. சரியாக மணி 1 ஆன பிறகு சட்டி எடுத்துகிட்டு மண்வெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இதை இந்த திட்டத்தை கொண்டு வந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்திருந்தாலே இந்த மண்ணை பச்சை போர்வையால போத்திருக்கலாம். ஒரு நாட்டு பாருங்க, நிலப்பரப்புல பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு ரஷ்யா, 2வது கனடா, 3வது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாலாம் நிலப்பரப்பு பெருசு, இந்தியாவை விட 2 மடங்கு பெருசு. மக்கள் தொகை 4 கோடி தான். இந்தியாவை விட 2 மடங்கு நிலப்பரப்பில் பெருசு, மக்கள் தொகை 4 கோடி. அதனால ஒவ்வொருத்தனுக்கும் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர்ல தான் நிலமும் வீடும் அப்படிதான் இருப்பான். இந்த 2வது பெரிய நாடு கனடான்னு. ஒரு மனிதனுக்கு 422 மரம் சராசரி. அவன் 10,000 மரம் வச்சிருக்கான் ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கான். அப்ப அந்த நாட்டு பிரதமர் சொல்றாரு, இன்னும் 100 கோடி மரங்களை நடுவதற்கு திட்டம் போட்டு. இவன் காட்டப்புறா வெட்டிட்டு ரோட்டை போட்டுவிட்டு தூய காற்றுக்கு 4500 கோடி ஒதுக்குறோம். அம்மா, தூய காற்று எந்த கடையிலமா வாங்குவீங்க? அதை எங்களுக்கு எப்படிமா விநியோகம் பண்ணுவீங்க? இப்போ இதில் போட்டுக்கிறோம்ல, இந்த பக்கம் ஒரு இது மாதிரி மாட்டிட்டு இப்படி சின்னதாக ஒரு குடுவையை போட்டு அங்கேருந்து குழாயை எடுத்து அப்படி செருகிட்டு போயிட்டே இருக்குங்க.
பியூர் ஏர், தூய காற்று. இதெல்லாம் வந்து மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கிறவன் சிந்திக்கிற வேலையான்னு பாருங்க. கிளீன் இந்தியான்னாங்க. குப்பை அல்றது இல்லைடா கிளீன் இந்தியா. சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, வன்புணர்வு, மது மத போதை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் இல்லாத ஒரு தேசத்தை பார்த்தாங்க தூய்மை இந்தியா. அதை செய்யறது இல்லை. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே சுடுகாடு இருக்கா சொல்லு? ஒரே சுடுகாடு இருக்கா? எனக்கு இருக்கிற பெருங்கனவே இந்த சுடுகாடுன்னா கோச்சுக்குவாங்க. இலக்கிய பிள்ளை, இலக்கண பிள்ளை, அதெல்லாம் இந்த திராவிட இடுகாடை தகர்க்கணும். அதுதான் எனக்கு பெரிய கனவு. எங்கள் பாட்டிக்கு வேலைனாச்சியாருக்கு இடம் இல்லை, மாலை பொண்ணாச்சி வங்கிக்கு போகணும். எங்கள் பாட்டை மருது வண்டிக்கு இல்லை, நாம் வந்து மதுரைக்கு போகணும், இல்லை காலாறுவில் போகணும். என் தாத்தா வாவுசிக்கு போகணும்னா அங்கே கடற்கரைக்கு போகணும். அது ஏணி மேலே ஏறிடாத விழுந்துரும்னு காவல்துறை சொல்லுது. அதோட கோவிச்சுக்கிட்டு போகவே இல்லை. ஒன்று கிடையாது தமிழர் அடையாளம், ஒன்று கிடையாது. வந்த உடனே சென்னை விண்ணூர்தி நிலையத்திலிருந்து வெளியேறினவுடனே வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் மண் உங்களை வரவேற்குன்னு போட்டுருவேன். சிலையை வச்சிருவேன், அப்படியே வச்சிருவேன். கோயில் கட்டி குடமுழுக்கு நடத்தி விட்டுருவேன். எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காத வெட்டுப்பட்டு செத்த உடையாலே கொல்லங்குடி காளியாக இருக்கும்போது, குலதெய்வமாக இருக்கும்போது, அப்போ எங்கள் பாட்டி எவ்வளோ பெரிய தெய்வம். கட்டுறா கோயிலில் நடத்துகிறா குடும்பங்களுக்கு. போடா உள்ளே போய் நம்மால், நான் கட்டுற கோயிலில் எங்கால் தான் ஓதுவான். ஆமாம், சும்மா அங்கே போயிட்டு சுக்கலாம் பிரதமெல்லாம் சொல்லிட்டு கூடாது. சசி வரணும், சசி வரணும், சசி வரணும்னு. அம்மா சசி வந்தாங்க அரசியலுக்கு, வரக்கூடாதுன்னு. ஏப்பா நீ தானப்பா ரொம்ப நாளாக சசி வரணும்னு சொல்லிட்டு இருந்த. அவங்க வந்தவொன்னா வரக்கூடாதா? அண்ணோன்னுட்டேன். என்னையா உங்க மந்திரம்? ஐயோ என்ன பார்த்தாம்மா. சரி, தமிழ் மீட்சியூரை வச்சிருவான். முதல்ல நம்ம தமிழ் பேசணும். தமிழன் நாக்கில் வாழாத தமிழ், தமிழன் நாட்டில் வாழாது. நாக்கில் இல்லாத தமிழ் அது எப்படி ஏட்டில் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும்? மாநாடு போட்டாப்புல தமிழ் வாழ்ந்துருமா? தமிழ் பேசணும், எழுதணும், படிக்கணும். அது எல்லிசெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தமிழ் அறிஞன் தான். பெருமையாக இருக்கு. ஒரு வெள்ளைக்காரனுக்கு இருக்கிற மொழி பற்று கூட பாருங்க. ஜீபாப்புலாம் வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறான்னு சொல்லியிருக்கானா, அந்த அளவுக்கு தமிழின் ஆழம் அது. அப்படி நீங்கள் கரையில் இறங்கி நீஞ்சிட்டு வரணும், நடுக்கடலை இழுத்துட்டு போயிடும். தமிழ் கற்காது. நம்ம தாத்தா கே.பி. விஸ்வநாதன் சொல்றாருல, தேன் சொட்டு மொழியடா தமிழ் அப்படின்னு. அதுக்கு பெரும் பட்டியல் போடுறாரு. படித்தேன், சுவைத்தேன், ரசித்தேன், கொடுத்தேன், உழுதேன், படைத்தேன், எல்லாம் தேன் முடியுதுல. அந்த சொற்களா அடுக்கிறாரு. தேன் சொட்டு மொழியடா தமிழ் அப்படின்னு. அது மாதிரி கூடுமானவரை ஆங்கில சொற்களை கலைந்து தமிழ் சொற்களை பயன்படுத்தி, எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு. எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உலக மொழி தமிழ் மொழி தான். அதனாலதான் உயர் தனிச்ச மொழின்னா. எந்த மொழியும் துணை தேவையில்லை, ஆனா இந்திக்கு துணை தேவைப்படுது. பல மொழிகளில் போனீங்கன்னா 40 விழுக்காட்டுக்கு சொற்கள் இல்லை. கன்னடத்தில் இல்லை, மலையாளத்தில் இல்லை, தெலுங்குல இல்லை, துளுவில் இல்லை, இந்தியில் இல்லை. 40 விழுக்காட்டு சொற்களுக்கு அவனுக்கு தாய்மொழியில் சொற்கள் இல்லை. கேரளாவில் போலீஸ் ஸ்டேஷன் தான். நமக்கு காவல் நிலையம் இருக்கு, அவனுக்கு காவல் நிலையம் இல்லை. ஈ பிக்சர்லு தான், ஈ மூவியில் ஈ பிக்சர்லு தான். நமக்கு திரைப்படம் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்குது. அதை பயன்படுத்தி பேச முயற்சிக்கணும். அதுவே உண்மையான தமிழ் மீட்சியாக இருக்கும். தமிழ் மீட்சிக்கான தொடக்கமாக இருக்கும். அதனால் தமிழ் நாளில் நாம் எல்லோரும், அந்த தமிழ்த்தாயின் பிள்ளைகள் நாம் எல்லோரும் ஒரு உறுதியேற்று இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழ் மீட்சியர் விருதை பெற்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம். நாம் தமிழ்.